ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒன் அண்ட் ஆஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி பண்ண போகிறோம். அது எப்படின்னா 8 தக்காளி எடுத்துருக்கேன். அது தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அது தோல் பிரிஞ்ச பிறகு ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வெந்துட்டுருக்கு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை இப்போ நம்ம குக் பண்ணணும். ஃபஸ்ட்டு தவாவில் பட்டர் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா குக் பண்ணணும். பட்டரில் குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் வந்து 10 மினிட்ஸ் நல்லா பட்டரில் குக் ஆகிட்டுருக்கு. இப்போது அந்த டைமில் வந்துட்டு நம்ம வேறு கடாய் ஒன்று வச்சு அதில் பட்டர் போட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். கடாயில் பட்டர் போட்டு இப்போது நம்ம 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். போட்டு அது நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. நம்ம தக்காளியை வந்து வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் வேக விடணும். நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா 1 ஸ்பூன், 3 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் இதை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். சிக்கனில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம உப்பு பார்த்துட்டு எவ்வளோ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 அண்ட் ஆஃப் கேஜி சிக்கன் யூஸ் பண்ணதுனால 2 ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணேன். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணுன்னா, கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி, அதாவது வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தூவி விட்டணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள் கஸ்தூரி மேத்தியை, அதாவது வெந்தயக்கீரையை லைட்டாக வறுத்துட்டு அந்த பட்டர் மசாலா போட்டணும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இங்கே பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ நம்ம பட்டர் மசாலா ஆட் பண்ணிடலாம். பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு இந்த கஸ்தூரி மேத்தியை போட்டுடலாம்.
அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.